ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியன் வங்கியில் வந்து பார்த்தீங்கன்னா அரசு வங்கியில் உங்களுக்கான லோக்கல் பேங்க் ஆஃபீஸர்ஸ்க்கான ரெக்ரூட்மெண்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஜாபுக்கு வந்து நீங்கள் மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே நீங்கள் வந்து அப்படியே வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்டு இதுக்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 63,500 ரூபாயிலேருந்து 93,000 வரைக்கும் உங்களுக்கான மாத வருமானமாக இருக்கும் அப்படின்றத மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இதில் 2 விதமான நோட்டிஃபிகேஷன் வந்து இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரவரியாகவும், ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெகுலர் பேஸிக்காகவும் நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ரெண்டுத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 1/12/2025 அன்றைக்கு வரைக்கும் நீங்கள், அதாவது அடுத்த மாதம் 1ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்லைன் மூலிமா வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது என்ன அண்ட் யாரெல்லாம் வந்து அப்ளை வந்து பண்ணலாம், என்ன எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் வந்து இருக்கணும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். பட் அதோட நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் உள்ள வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. அதோட இப்போ போட்டிருக்கிற வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக ஆகட்டும். ஸோ கைஸ், இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வந்திருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளை பண்ணுற லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணாமல் போதும், அஃபிஷியல் வெப்சைட் வந்து ஓப்பன் ஆயிரும். அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் வந்து www.sbi.careers.com அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணினா போதும், டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. ஹாய் கைஸ், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியன் வங்கியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து அறிவிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் பேங்க் ஆஃபீஸர்ஸ்க்கான இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதில் வந்து ஒவ்வொரு மாவட்ட வாரியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான வேக்கன்சிஸு உங்கள் சொந்த மாவட்டத்திலே சொந்த ஊர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வங்கியிலேயே உங்களுக்கு வந்து வேலை வந்து ப்ரொவைட் வந்து பண்ணி தரதா வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அந்த டீட்டெயில்ஸ் என்ன, இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம வந்து இப்போ ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். சரிங்களா, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். இதில் நோட்டிஃபிகேஷன் வந்து எங்கேருந்து டவுன்லோட் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் வந்து பண்ணியிருந்தீங்க. இதில் நோட்டிஃபிகேஷன் வந்து எங்கேருந்து டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து அதர் சர்வீஸ்ன்னு இருக்குது இல்லைங்களா, அந்த அதர் சர்வீஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கீழே கேரியர்ஸ் அப்படின்னு இருக்கும். சரிங்களா, அந்த கேரியர்ஸ் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணவே போதும், டைரெக்டாக இந்த மாதிரி பேஜஸ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து அதாவது கரண்ட் ஓப்பனிங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த கரண்ட் ஓப்பனிங்ன்றதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே டேரெக்டாக இந்த மாதிரி பேஜஸ் தான் வந்து ஓப்பன் ஆகும். இது வந்து 2025க்கான நோட்டிஃபிகேஷன், என்னென்ன நோட்டிஃபிகேஷன் வந்து ஓப்பன் ஆகிருக்கோ எல்லா நோட்டிஃபிகேஷனும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான இந்த வெப்சைட்டில் வந்து ஷோ ஆகும். இதில் வந்து என்னென்ன நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். கேடர், அதாவது ஸ்பெஷல் கேடர் ஆஃபீஸர்ஸ்க்காக வந்து பார்த்திங்கன்னா கான்ட்ராக்ட் பேஸ்க்காகவும் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு ஸ்பெஷல் கேடர் ஆஃபீஸர்ஸ்க்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆன் ரெகுலர் பேசிஸ்க்காகவும் வந்து கொடுத்துருக்காங்க. ரெகுலர் பேஸில் வந்து பார்த்திங்கன்னா ரிஸ்க் ஸ்பெஷலிஸ்ட்டும் அண்டு மாடல் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்கும் அண்டு டெப்டி மேனேஜ்மெண்ட் ரிஸ்க் அண்டு ஸ்பெஷலிஸ்ட் கேடருக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான இந்த வேக்கன்சிஸ் வந்து இருக்குது. அதை பற்றி தான் இப்போ ஃபுல் டீட்டெயில்ஸை இப்போ வந்து பார்க்க போகிறோம். இதில் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து அது கீழே வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த இங்கிலீஷ் அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் நீங்கள் கிளிக் பண்ணவே போதுமானது. சரிங்களா, நமக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ஓப்பன் ஆகிரும். அப்படி ஓப்பன் ஆகலை, சர்வே வந்து ஒர்க் ஆகலை அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன், நீங்கள் அந்த லிங்க்கையும் நீங்கள் கிளிக் பண்ணவே போதுமானது. டேரெக்டாக இந்த மாதிரி பேஜஸ் வந்து ஓப்பன் ஆகிரும். இதில் வேக்கன்சி டீட்டெயில்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 10 வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்றத பார்க்கலாம். மேனேஜ்மெண்ட்டில், அதாவது மேனேஜர் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிஸ்க் ஸ்பெஷலிஸ்ட்டுக்காகவும் அண்டு மாடல் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்காகவும் உங்களுக்கு டோட்டலாக வந்து 5 வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. வேக்கன்சிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட்டகிரி வைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஓபிசிக்காக ஒரு வேக்கன்சியும் அண்ட் அன்ரிசர்வ் கேட்டகிரிக்காக 4 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் டெப்டி மேனேஜருக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிஸ்க் ஸ்பெஷலிஸ்ட் அண்டு மிடில் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்காக உங்களுக்கு டோட்டலாக 5 வேக்கன்சி இருக்குது. ஓபிசிக்காக ஒரு வேக்கன்சியும் அண்ட் அன்ரிசர்வ் கேட்டகிரிக்காக 4 வேக்கன்சியும் டோட்டலாக 5 வேக்கன்சிஸும் வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. பட் இதில் வந்து பிடபிள்யூடி கேண்டிடேட்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வேக்கன்சி வந்து இன்க்ளூட் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க, அதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. சரிங்களா, டோட்டலாக 2 வேக்கன்சி இருக்குது. இந்த ஜாபுக்கு வந்து நீங்கள் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 20 வயசுலேருந்து 40 வயது வரைக்கும் உங்களுக்கான ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் டெப்டி
மேனேஜருக்கு வந்து அப்ளை வந்து பண்ணுறீங்க அப்படின்னா 25 வயதுலேருந்து 35 வயது வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றத மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா. எஸ்சி எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 இயர் ரிலாக்ஸேஷனும் அண்டு ஓபிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 இயர் ரிலாக்ஸேஷனும் அண்டு பிடபிள்யூடி கேட்டகிரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகிரிக்கு தகுந்தாற போல் உங்களுக்கான ரிலாக்ஸேஷனு எல்லாமே வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இதுக்கு தகுந்தாற போல் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன சார் அப்படின்னு வந்து பார்க்கும்போது பேசிக்கான குவாலிஃபிகேஷன் தான். என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் டிகிரியில் வந்து ஃபினான்சியலோ அல்லது மேத்தமெட்டிக்ஸோ அல்லது செத்தட்டிக்ஸோ நீங்கள் வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணியிருந்தீங்க, ஏதாவது ஒரு குரூப்பில் வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிஇ பிடெக்கில் வந்து டேட்டா சயின்ஸோ அல்லது ஐடியோ அல்லது கம்ப்யூட்டர் சயின்ஸோ அல்லது சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்கோ நீங்கள் வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். கண்டிப்பாக வந்து உங்களுக்கான ஜாப் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இருக்குது. அண்ட் அதர் குவாலிஃபிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிஎஃப்ஏ இந்த மாதிரி எஃப்ஆர்எம் இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்தா சரிங்களா நீங்கள் வந்து கொடுக்கலாம். இது வந்து கண்டிப்பாக வேணும் அப்படின்றத இவங்க வந்து கேட்கல. ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து இருக்கணும். மினிமம் வந்து 5 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போஸ்ட் பேசிக் எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன்ஸ்க்கான இந்த ரிஸ்க் அனலைசிஸ்டுக்கான இது வந்து உங்களுக்கு இருக்கணும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா அது கூட வந்து டோட்டலாக 5 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும். அப்படி இல்லைனா மினிமம் 3 இயர்ஸாவது உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும் டேட்டா சயின்ஸில் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கான அடிஷ்னல் ஸ்கில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து இருக்கணும், ஜாவாவை பற்றி உங்களுக்கு நாலேஜ் வந்து இருக்கணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்றத செக் பண்ண வந்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெப்டி மேனேஜர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்காக நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கான பேசிக்கான குவாலிஃபிகேஷன் வந்து பேச்சுலர் ஆஃப் டிகிரியில் வந்து ஃபினான்ஸோ அல்லது மேத்தமெட்டிக்ஸோ அல்லது ஸ்டேட்டிஸ்டிக்ஸோ நீங்கள் வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்டு அல்லது பிஇ பிடெக்கில் வந்து டேட்டா சயின்ஸோ அல்லது ஐடி கம்ப்யூட்டர் சயின்ஸோ அல்லது சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்கோ அதே ரிக்குவயர்மெண்ட் தான் சரிங்களா. ரெண்டுத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா அதே ரிக்குவயர்மெண்ட் தான். பட் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து நீங்கள் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாவே போதுமானதை நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எந்த ரிலேட்டடாக வந்து இருக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரிஸ்க் அனலைசிஸ்ட்டோ அல்லது டேட்டா அனலைசிஸ்ட்டோ அல்லது ஜென்ரல் அக்கௌண்டிங் பொலிட்டிக்ஸோ அண்டு இன்வெஸ்டிங்கோ இந்த மாதிரி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாவே போதும், நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனில் வந்து மினிமம் இவங்க கேட்டிருக்கிற இந்த குவாலிஃபிகேஷன் மட்டும்தான் இருக்கணும். அண்டு பேசிக்கான குவாலிஃபிகேஷன் இருந்தாவே போதுமானது சரிங்களா. இது தவிர எக்ஸ்ட்ரா படிச்சிருக்கணும் அப்படின்றது அவசியமே கிடையாது. இவங்க கேட்டிருக்கிற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து உங்கள்கிட்ட கரெக்டாக வந்து இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். பட் உங்களுக்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் மேனேஜருக்காக வந்து 85,920 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கான மாத வருமானமாக இருக்கும் அப்படின்றத மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் டெப்டி மேனேஜ்மெண்ட் ரிஸ்க்கு ஸ்பெஷலிஸ்ட்டுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறீங்கன்னா 64,820 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க சரிங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிரந்தரமான ஒரு வேலைவாய்ப்பு தான். இதில் எந்த விதமான எக்ஸாமெல்லாம் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு நேரடி முகத்தேர்வு, அதாவது ஷார்ட் லிஸ்டிங் மற்றும் இன்டர்வியூ மூலிமா தான் வந்து ரெக்கமெண்ட் பண்ண போகிறதா வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க சரிங்களா. இன்டர்வியூவில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக உங்களுக்கு 100 மார்க் வந்து இருக்கும். அந்த 100 மார்க்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த குவாலிஃபையான பர்சனை தான் வந்து உங்களுக்கு ரெஃபர் வந்து பண்ணுவோம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. மெரிட் லிஸ்ட்டு வர்ற கேண்டிடேட் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து போஸ்டிங் வந்து எந்த இடத்துல இருக்கும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து அவங்களே வந்து மென்ஷன் வந்து பண்ணிடுவாங்க. அதனால் வேலிடான மெயில் ஐடி வச்சு நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு ரிசல்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மெயில் ஐடிலையும் அண்ட் அதுக்கப்புறம் இந்த வெப்சைட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து அப்டேட் வந்து பண்ணிடுவாங்க. நீங்கள் இந்த 2 இடத்துல நீங்கள் வந்து செக் பண்ணி வந்து பார்த்துக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ சார் அப்படின்ற பார்க்கும்போது 750 ரூபாய் உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸஸ் வந்து இருக்கும் சரிங்களா. மற்ற எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி
கேண்டிடேட் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து கிடையாது. மற்ற அன்ரிசர்வ்டு கேண்டிடேட் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல், இடபிள்யூஎஸ், ஓபிசி கேண்டிடேட் இவங்களுக்கெல்லாம் ரூ. 750 உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸஸ் வந்து இருக்கும். அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கு www.sbi.careers.in அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா போதும், டேரெக்டாக இந்த மாதிரி பேஜஸ் வந்துடுவீங்க. சரிங்களா? இதில் இன்னொரு நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் பேஸில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் ஓரளவு வந்து பார்த்தரலாம் எவ்வளோ வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் உங்களுக்கான போஸ்டிங் வந்து எங்கெங்கே இருக்குது அப்படின்றத இப்போ வந்து பார்க்கலாம். சரிங்களா? இதுக்கும் அதே மாதிரி தான் சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குறையே கிடையாது. உங்களுக்கு நிறைய சேலரி வந்து இருக்குது. ரிலேஷன்ஷிப் மேனேஜருக்காக நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அன்ரிசர்வ்டு கேட்டகரிக்கு வந்து ஒரு வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு ரிலேஷன்ஷிப் மேனேஜரில் வந்து இன்சூரன்ஸ் செக்டரில் வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா ஒரு வேகன்சி வந்து அன்ரிசர்வ்டு கேண்டிடேட் வந்து இருக்குது. அண்ட் ரிலேஷன்ஷிப் மேனேஜரில் வந்து ஸ்டாக்கு ப்ராக்கிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டோட்டலாக 5 வேகன்சி இருக்குது. மினிமம் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 35 வயதுலேருந்து 45 வயது வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் கண்டிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான ரிலாக்ஸேஷனும் வந்து இருக்குது. அந்த ரிலாக்ஸேஷன் தகுந்தாற போல் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்டு எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன், அதாவது மியூச்சுவல் ஃபண்டுக்காக நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் எம்பிஏஓ அல்லது எம்எஸ்ஓ அல்லது பிஜிடிஎம்ஓ அல்லது பிஜிடிபிஎம்ஓ நீங்கள் ஃபினான்ஸை பற்றி நீங்கள் வந்து படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அதுக்கு இணையான வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பேங்கிங்கை பற்றியோ அல்லது ஃபினான்ஷியல் சர்வீஸோ மற்றும் இன்சூரன்ஸை பற்றியோ உங்களுக்கு வந்து 12 இயர்ஸ் வந்து சர்வீஸ் வந்து இருக்கணும். சரிங்களா? இதுக்கு ரிலேட்டான சர்வீஸ் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணணும் அப்படின்றதே மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சேம் குவாலிஃபிகேஷன் தான், சேம் எஜுகேஷன் தான். அண்டு இதில் இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து என்னவா இருக்கும் அப்படின்றத பார்க்கும்போது உங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான எக்ஸாமெல்லாம் எதுவுமே கிடையாது. எந்த விதமான எழுத்து தேர்வும் கிடையாது. உங்களுக்கு டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் மூலிமா, அதாவது உங்களுக்கு ஷார்ட் லிஸ்டிங் கேண்டிடேட்டுக்கு வந்து இன்டர்வியூ மூலிமா தான் வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ண போகிறதா வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த ஜாபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூரேஷன் வந்து 5 இயர்ஸ் டியூரேஷனாக வந்து இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மும்பை உங்களுக்கான ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து இருக்குது. அவங்க வந்து எந்த இடத்துல வந்து உங்களுக்கான போஸ்டிங் வந்து கொடுக்குறாங்களோ அந்த இடத்துல தான் உங்களுக்கு வந்து போஸ்டிங் வந்து இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ காய்ஸ், இதுதான் நமக்கான நோட்டிஃபிகேஷன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு வேலை வாய்ப்பு வந்து கிடைக்கிறது ரொம்ப ரேர்னு கூட சொல்லலாம். இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யாரும் மிஸ் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெஷரும் வந்து அப்ளை வந்து பண்ண ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? இந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க வந்து யாரும் அப்ளை வந்து பண்ண மாட்டாங்க. பட் இருந்தாலும் சப்போஸ் நீங்கள் வந்து அதில் வந்து குவாலிஃபைடாக ஆவீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் சொல்கிறேன், அப்ளை வந்து பண்ணுங்கள். ஸோ காய்ஸ், தேங்க்யூ.